லோக்சபாவில் லோக்பால் மசோதா நிறைவேறியதை தொடர்ந்து தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட ஹசாரே காங்கிரஸ், பாரதிய ஜனதா இரு கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்ட லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள தனது சொந்த கிராமமான ரலேகான் சித்தியில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஹசாரே துவங்கினார். புதனன்று 9வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்த ஹசாரே லோக்சபாவில் மசோதா நிறைவேறியதை தொடர்ந்து தனது உண்ணாவிரதத்தை முடித்தார். அப்போது பேசிய ஹசாரே, லோக்பால் நிறைவேற ஒத்துழைத்த காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். बैठे हुए सभी सांसदों का मैं आभार व्यक्त किया। जनता के भलाई के लिए सब बैठे हैं, चाहे राहुल गांधी हो, नरेंद्र मोदी हो, बीजेपी हो, कांग्रेस हो, आखिर देश की भलाई सोचना है ना। हम किस लिए वहाँ गए हैं? देश को बदलने के लिए गए, देश की जनता के भलाई के लिए गए, तो ये करना अपना कर्तव्य है हर एक का। நாட்டு நலனுக்காகவே தான் உயிர் வாழ்வதாகவும் அதற்காக உயிரை தரவும் தயார் என்றும் ஹசாரே கூறினார். லோக்பால் மசோதாவால் 50% ஊழல் குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த ஹசாரே, தன்னுடைய போராட்டம் வெளிநாட்டிலிருந்து வரும் நிதியை கொண்டு நடத்தப்படவில்லை என்றும் ஆம் ஆத்மி கட்சியை மறைமுகமாக சாடினார்.